ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொண்டக்கடலையை வச்சு சூப்பராக டேஸ்டியாக கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை பிளாக் சன்னா எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை கூட பயன்படுத்தலாம். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கொண்டக்கடலை எடுக்கிறீங்களோ அதில் தண்ணி ஊற்ற வேண்டாங்க, தண்ணியெல்லாம் வடித்து விட்டுருங்க. இப்போ குக்கரில் வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டு குக்கரில் உள்ளே இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது நம்ம செய்கிற ஸ்நாக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கொண்டக்கடலையில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 6 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 6 விசில் விட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம சுண்டலுக்கு எடுக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம், பச்சரிசி மாவு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விட்டு சேர்த்துருங்க. இப்போ இது கூட உப்பு, காரம், மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்த சுண்டல் அளவுக்கு வந்துட்டு இந்த மாவு சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம். அந்த கொண்டக்கடலைக்கு மேலே நல்லா வந்து ஒரு கோட்டிங் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும் மாவு. அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. எப்பயுமே நம்ம கொண்டக்கடலையில் சுண்டலே செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இப்போ பாருங்கள், எல்லா பக்கமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி போடுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு வாணலி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதிரியாக அப்படி பிச்சு பிச்சு போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வாணலியில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாங்க. எப்பயுமே நம்ம வெங்காய பக்கோடாவே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாதுங்க. நம்ம அன்றைக்கே ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்போவே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் இருக்கும். இப்போ எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த சலசலப்பு ஓரளவுக்கு எண்ணெயில் குறைஞ்சதும் நம்ம வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அப்படியே தனி பிரித்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. கிறிஸ்பியான டேஸ்டியான கொண்டக்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதில் சவுண்டு கூட நல்லா கேட்குது. அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.